ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா பெரிய பெரிய பல்லாக நான் பார்த்தீங்கன்னா 15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை நல்லா கொஞ்சம் கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பூண்டை இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாயிருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதாவது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாதமும் சேர்க்க போகிறோம், அதனால் இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதத்துக்கும் சேர்த்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாம் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய் பொடியோட பச்சை மணமெல்லாம் போகணும், அப்போ தான் சாதம் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தை வடித்து உதிரியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வடித்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக கிடச்சிரும். சாதம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் போட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கடைசியாக இப்போ இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் நிறையாவே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லஞ்சுக்கு இந்த மாதிரி பூண்டு சேர்த்து ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூண்டு சாதம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்ப காலையில் டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக பூண்டு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.